இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வல்னரபிலிட்டிஸ் இன் மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன். லாஸ்ட் 2 வீடியோஸில் வந்து நம்ம வந்து பாஸ்வேர்ட் பேஸ்ட் அத்தென்டிகேஷனை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து மல்டி ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஒரு அத்தென்டிகேஷன் கான்செப்ட் இருக்குல்ல, அதில் வந்து என்னென்ன மாதிரி சினரியோஸில் வந்து வல்னரபிலிட்டி அக்கர் ஆகலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஒரு லேப் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷனை பற்றி நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ மல்டி ஃபேக்டர்னால் என்னன்றது நமக்கு தெரியும். இதை பற்றின ஃபண்டமெண்டலோட வீடியோஸில் நான் வந்து ஒரு குட்டியான ஒரு ஓவர் வியூ கொடுத்துருப்பேன், தவிர இன்டெப்த்தாக போயிருக்க மாட்டேன். ஸோ மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் அப்படின்னா என்னென்னா, நமக்கு வந்து அத்தென்டிகேஷன் என்ன, ஃபஸ்ட்டு ஒரு யூசர் கிரெடென்ஷியல் வந்து நம்மள்கிட்ட இருக்கும். அதாவது நான் வந்து வேலிடான யூஸராக இந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயோ இந்த இதுக்குள்ளேயோ போகிறதுக்கு நான் ஒரு வேலிடான யூஸரான்னு சொல்லிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் தான் அத்தென்டிகேஷன். கரெக்டாக? இப்போது அது வந்து ஒரு ஃபேக்டர். மல்டி ஃபேக்டர்னா அதே மாதிரி மல்டிபிளான ஃபேக்டர், அதாவது ஒரு அத்தென்டிகேஷன் மாதிரியே இன்னும் 2-3 அத்தென்டிகேஷன் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மல்டி ஃபேக்டர்ஸ் அத்தென்டிகேஷன். மல்டி ஃபேக்டர் நம்ம மோர் தென் ஒன் அத்தென்டிகேஷன் இருந்தாலே மல்டி ஃபேக்டராக சொல்லுவோம். நம்ம யூஸ்வலாக டே டு டேயில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் வந்து நம்ம டே டு டே வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். மோஸ்ட் எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஜிமெயில் சைன் அப் பண்ணுறப்போ உங்களுக்கு கேட்கும். நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலிருந்து இந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணு, இல்லைனா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வர்றது, இந்த மாதிரி வந்து ஒரு சில இருக்கும். அது என்னென்னா அடிஷ்னல் ஒரு அத்தென்டிகேஷன் மெக்கானிசம். எப்படி சொல்கிறதுனா, அது வந்து உங்களுக்கே தெரியாது இந்த நம்பர் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாத ஒரு மெக்கானிசம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஓடிபி எடுத்துக்கோங்களேன். இப்போ ஓடிபி வந்து உங்கள் மொபைலுக்கு வருதுன்னா அதுக்கு நம்ம எவ்வளோ அப்ளிகேஷன் ஓடிபி பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes எக்ஸ்பயர் ஆயிரும், வேலிட் ஃபார் ஒன்லி 1 day, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க போடுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன, அது ரேண்டமான ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் செகண்ட் லெவல் ஆஃப் அத்தென்டிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதால உங்களுக்கு அது வரும். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை ப்ராசஸ் பண்ணி போகும். ஏன் இந்த செகண்ட் லெவல் ஒரு தேர்ட் லெவலோட அத்தென்டிகேஷன் மெக்கானிசம் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அந்த கொஸ்டின் ஒன்று இருக்குது. கரெக்டாக? ஸோ அது ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லெவல் ஆஃப் அத்தென்டிகேஷன் வந்து என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா, நம்மள அதிக பேர் வந்து ஒரு தடவை ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லாத்துக்கும் அதே பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜிமெயில், அவுட்லுக் எல்லாத்துக்குமே அதே பாஸ்வேர்ட் செட் பண்ண ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இல்லாட்டி வந்து உங்கள் பாஸ்வேர்ட்ஸ் வந்து எல்லாராலையும் ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட பேசுகிறப்ப சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணாலே ஓகே இவன் டேட்டா பர்த் இது தான், மோஸ்ட்டாக இவனுக்கு டேட்டா பர்த் இதில் பாஸ்வேர்ட் காம்பினேஷன்ஸில் அந்த காம்பினேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றுற ஆள் இல்லை அப்படின்னு என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இப்போ நாளைக்கு ஒரு நியூஸ் வருது, ஜிமெயிலில் ஏதோ ஒரு இது வந்து டேட்டா பிரீச் நடந்துருச்சு, யூசர்ஸோட பாஸ்வேர்ட்லாம் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு அந்த நியூஸ் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் போய் சேர்றதுன்றதே பெரிய ஒரு ப்ராசஸ் தான். இங்கே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அது எத்தனை பேர் கவனிக்கிறாங்க அதெல்லாம் தெரியல. ஜஸ்ட் ஒரு நியூஸ் மாதிரி வரும். அது ஈவன் நியூஸ் சேனல்ஸ் கூட அது கவர் பண்ண மாட்டாங்க. அது அன்டில் ஒரு பெரிய கம்பெனி எக்ஸ்போஷன் நடக்கிற வரைக்கும். ஏன்னா சின்ன சின்ன கம்பெனி எக்ஸ்போஷன் அதிகமாக நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் HaveIB Pond அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். லைக் வந்து என்ன சொல்கிறது, இந்த உங்கள் மெயில் ஐடி போட்டிங்கனாலே அது ப்ரீச் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவனே ஷோ பண்ணிடுவான். ஓகேங்களா? இன்னும் ஃபர்தராக அந்த ப்ரீச்சான க்ரெடென்ஷியல் எடுக்கணும்னா நீங்கள் அதுக்கு வேறு மெத்தட்ஸ் இருக்குது. லைக் அதுக்குன்னு அதில் நீங்கள் பே பண்ணி கொடுத்தீங்கனாலே மேபி வாங்கலாம்னு நினைக்கிறேன். கிளியராக தெரியல. ஆனால் வாங்க முடியாது அப்படிலாம் இல்லை. அது பிளாக் மார்க்கெட்டில் கண்டிப்பாக லீக் ஆகிற க்ரெடென்ஷியல். ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்போ யார் வேணால் வந்து உங்களோட ஃபஸ்ட் லெவல் ஆஃப் அத்தென்டிகேஷனை பிரேக் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்படி பிரேக் பண்ணாலும் எனக்கு வந்து இன்னொரு லெவல் ஆஃப் அத்தென்டிகேஷன் வேணும் அப்படின்றது தான் நம்ம ஓடிபி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபோன் நம்மள்ட்ட இருக்கும். கரெக்டாக? ஃபோன் நம்மள்ட்ட இருக்கப்போ அந்த ஃபோனுக்கான ஓடிபி நமக்கு தெரிஞ்ச மட்டும் லாகினே பண்ண முடியறப்போ ஒரு அடிஷ்னல் லெவல் ஆஃப் மெக்கானிசம் வைப்பாங்க. ஸோ அது வந்து பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது அது டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தான் மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் மெக்கானிசம் வந்து எல்லா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அது கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா விஷயம் அதுதான். அது கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்கன்றது வெரிஃபை பண்ண போகிறது தான் நம்ம இந்த லேபில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பைபாஸ் தான். ஓகே, 2 ஃபேக்டர் சிம்பிள் பைபாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லேபு. இந்த லேபில் வந்து நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் வாட் இஸ் த ஃப்ளோ கோயிங் ஆன். ஓகேங்களா? ஸோ நம்ம மை அக்கௌண்ட்டை தான் போய் லாகின் பண்ணுவோம். இங்கே போய் நம்ம லாகின் பண்ணுவோம். என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு நான் பப் ஷூட்டில் வந்து ப்ராசஸ் செட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஐ கேன் ஏபிள் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன்னா அந்த ரெக்வஸ்ட் கரெக்டாக என்ன போகுதுன்றதை நான் ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, நான் எதுவும் கேப்சர்லாம் பண்ணல, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணுறேன். இப்போ நான் டெஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அவங்க லேபோட க்ரெடென்ஷியல் வேலிடாக கொடுத்துருப்பாங்கல்ல, வெய்னா பீட்டர். ஓகே, அதுவே போட்டுக்கலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி சின்ன நீங்கள் டெஸ்ட் பண்ணுற அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குற எல்லா லேபுமே நீங்கள் அப்படி லேபாக பண்ணி விடாமல் இதெல்லாம் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபேஸ் பண்ணுறப்போ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. இது லேப் முடிஞ்சோடனே போய் தப்புல எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுட்டேன். ஸோ எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் பேஜ் வந்துடுச்சு. மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இமெயில் கிளைண்ட் அவனையும் கொடுத்துருக்கான். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இமெயில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். 1974. ஓகே, 1974. நீங்கள் பார்க்க வேண்டியதுலாம் என்னென்னா, ஓகே இப்படி போட்டோடனே மை அக்கௌண்ட்டுன்ற ஒரு பேஜுக்கு வந்துடுச்சு. யூஆர்எல் பாருங்கள். ஓகே, ஃபைன்.
ஸோ லாகின் பண்ணி போயாச்சு. இது வந்து நார்மலான யூஸருக்கு நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நான் ப்ராக்ஸி டைம் பீங் ப்ராக்ஸி இப்போது ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் அன்வான்ட் இது போச்சுன்னா எனக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து அதிகமாக HTTPஸில் ஷோ ஆகும். ஸோ நம்ம இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், போஸ்ட் லாகின் கொடுக்குறேன்னா இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தப்ப என்ன ஆகுது, லாகின் டூன்ற ஒரு பேஜுக்கு ரீட் அவுட் ஆகுது. அதாவது 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பேஜ் ரீட் அவுட் ஆகுது. செஷன் பார்த்துக்கோங்க, செஷன் கிளைண்ட் சர்வர் செஷன் இனிஷியேட் ஆகுது. அதுக்கப்புறம் சர்வர் வந்து ஒரு செஷன் வந்து பைண்ட் பண்ணி நமக்கு அடுத்ததுக்கு அனுப்புது. ஓகேங்களா? இப்போ லாகின் டூவில் அந்த சர்வர் இனிஷியேட் பண்ண செஷன் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ ஒரு பேஜ் வந்து அந்த செஷனை பேஸ் பண்ணி ஆக்டிவாக இருக்க செஷனுக்கு ஒரு பேஜ் வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நம்ம ஃபில் பண்ண போகிற பேஜ். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த பேஜை வச்சு அதே செஷன் தான் இங்கேயும் போகுது. இப்போது இந்த செஷன் நான் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, ஓகே நான் கொடுக்குற அந்த 2 ஃபேக்டர் எனக்கு வந்து OTP வந்து அதில் கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இஃப் இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மை அக்கௌண்ட் ஐடி வெயினா இந்த பேஜுக்கு வந்து ரீட் ஆகாது. அதாவது யூசர் நேமை பேஸ் பண்ணி அவங்க வந்து பேஜ் ரீட் அவுட் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் ப்ராசஸ். அண்டர்ஸ்டாண்டா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், நமக்கு இன்னொரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் நீங்கள் எப்பயுமே நம்ம டெஸ்டிங் பண்ணுறப்ப ப்ராசஸ் பிரேக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1 ப்ராசஸ், 2 ப்ராசஸ், 3 ப்ராசஸ். ஏன்னா எதனால் சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் என்ன ஆகுனா நம்ம ப்ராசஸ் நம்ம வந்து டெஸ்டர்ஸ் கரெக்டாக பென் டெஸ்டர்ஸ் நம்ம வந்து இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும் நமக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது. கரெக்டாக இந்த ப்ராசஸ் கரெக்டாக இருக்கான்னு தான் பிரேக் பண்ணணும். கரெக்டாக இருக்கான்னு வேலிடேட் பண்ணிட்டு அதை பிரேக் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஸோ அதனால் நீங்கள் ப்ராசஸ் வழியாக போகணும் அப்படின்ட்டு அந்த ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறேன், என்னோட யூசர் கிரெடென்ஷியல்ஸ் வச்சு நான் லாகின் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஃபேக்டர் பேஜ் போகுது. அங்கே யூசருக்கு வந்து ஒரு OTP வருது. அந்த OTP வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்தராக நான் வந்து அக்கௌண்ட் லாகின் பண்ணுறேன். இதுதான் வந்து ஆக்சுவலாக பிஸ்னஸ் லாஜிக், அவங்களோட லாஜிக்கே இதுதான். ஸோ இது நம்ம எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நமக்கு லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது ஃபஸ்ட் OTP கிரெடென்ஷியல் போடுறேன். கிரெடென்ஷியல் போட்டால் ஒரு ஆக்டிவ் செஷன் வச்சுட்டு ஒரு OTP பேஜ் கொண்டு போகுது. ஓகே, OTP பேஜில் வந்து இன்னொரு அது நம்ம சர்வர் கொடுத்த செஷன் வச்சு தான் OTPயுமே வருது. அங்கேருந்து என்ன ஆகுது, இன்னொரு OTP லாகின் இது பண்ணுறதுக்கு என்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ரீன் வருது. அந்த ஸ்க்ரீன் நான் OTP போடுறேன். போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஃபர்தர் அக்கௌண்ட்குள்ளே போகுது. அக்கௌண்ட்குள்ளே போகிறப்ப URL வந்து மை அக்கௌண்ட் ஐடி ஈக்குவல் டு வேணும். அதாவது இந்த யூசருக்கான URLக்கு அங்கே ஆக்சஸ் கிடைக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் பிரேக் பண்ணிக்கணும். இப்போ வந்து இது வந்து நம்ம இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி சொல்கிறது, நம்ம மல்டிபிளாக நம்ம ஒரு கொஞ்சம் மாற்றி பண்ணி பார்க்குறப்போ என்ன நடக்குதுன்ற ட்ரெஸ் பண்ணுறது தான் நம்மளோட கடமை. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ அவங்க கொடுத்த அந்த இது லாக் அவுட் பண்ணிக்கிறேன், இது எனக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நமக்கு செகண்ட் ஒரு கிரெடென்ஷியல் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கிரெடென்ஷியல் நம்ம ட்ரை பண்ணலாம். கார்லோஸ் மூட்டையா, ஓகே, MONTOYA கொடுக்குறேன். ஓகே, ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்கரெக்ட் செக்யூரிட்டி கோட். ஸோ இமெயில் கிளைண்ட்டில் இப்போ நமக்கு என்ன சின்ன இருக்குது, இந்த OTP இப்போ பழைய OTP ஒரு யூசர் கிரியேட்டாக இருக்கும்ல, அதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம், அதே OTP வருதா அப்படின்ட்டு. ஓகே, வராது. ஏன்னா இது வந்து இவனோட வெயினரோட OTP இது இல்லை. இன்னொன்று நோட்டீஸ் பண்ணுங்கள், சப்போஸ் தப்பாக போட்டால் லாகின் பேஜ் ரீட் அவுட் பண்ணி விட்ருது. ஓகேங்களா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பழைய OTP ஒன்று வந்துச்சு இல்லை, அது மோஸ்ட்டாக ஒர்க் ஆகாது. சப்போஸ் நீங்கள் அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம், இன்னொரு யூசரோட OTP உங்களுக்கு செட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. நமக்கு எப்பயுமே இப்படி தான் ப்ராசஸ் இருக்குன்னு நீங்கள் டிஃபைனே பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுவும் தப்பு. ஸோ நமக்கு ப்ராசஸ் புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு வந்து வெப்சைட் ஆன் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை வந்து ரீகேப்சர் பண்ணிக்கிறேன். ரீசெண்டாக டைப்பிங் கொஞ்சம் சொதப்புது, என்னன்னு தெரியல. ஓகே, இப்போது நம்ம அந்த ப்ராசஸ் லாஜிக் வந்து பார்த்தோம்ல, இந்த இடத்துல இப்போ என்னென்ன ஜென்ரேட் ஆகிருக்கு. போஸ்ட் லாகினில் வந்து ஓகே ஃபஸ்ட்டு கிரெடென்ஷியல் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஈஸியாக மல்டிஃபேக்டர் லாகின் பேஜுக்கு போயிட்டோம். அந்த ஃபேக்டர் லாகின் பேஜுக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இதில் தப்பாக போட்டால் எனக்கு லாகின் பேஜ் ரீட் அவுட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும், கரெக்டாக போடணும். இப்போது நம்ம ப்ராசஸ் ஐடென்டிஃபை பண்ணுறப்போ என்ன பார்த்தோம், நம்ம பழைய அக்கௌண்ட்டுக்கு கரெக்டான OTP போட்டால் எங்கே கொண்டு போகுது பேஜ், மை அக்கௌண்ட் ஐடின்ற ஒரு பேஜ் கொண்டு போதா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஃபஸ்ட்டு இது வந்து பழைய யூசரு, இந்த ஆக்டிவாக இருக்க யூசர், வேலிடான யூசருக்கு பண்ணுது. அவனுக்கு லாகின் கொடுக்குறப்ப அவன் லாகின் கொடுத்தான் அப்படின்னா இங்கே மை அக்கௌண்ட் ஐடி ஈக்குவல் டு வெயினர்னு போகுது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இதை வந்து அப்படியே ஜஸ்ட்டு சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெயினர், இப்போ இந்த செஷன் எக்ஸ்பைர் ஆகிருக்கும், அதனால் வெயினருக்கு போகுது. இப்போ நம்ம கார்லோஸ் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஐடார் சினாரியோ மாதிரி தான். ஓகேங்களா? ஆனால் இது இப்போ நம்ம ஃபைனல் பண்ணுறது ஐடாரா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஆனால் சினாரியோ சொல்கிறேன், இது வந்து ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி அந்த பேஜை கொண்டு வருது. அது எப்படி வேலிடேட் பண்ணி கொண்டு வருதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த செஷன் தானே நமக்கு வந்து ஆக்டிவாக இருந்துச்சு, இதுதான் சர்வர் கொடுத்த செஷனு.
நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது போட்டு 200 சக்ஸஸ் வருது. ஸோ ரீடைரக்ஷன் எதுவும் நடக்கலை. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதில் லோட் பண்ணி பார்க்கலாம், ஐ மீன் ப்ரௌசரில். சூப்பர். ஓகேவா, புரிஞ்சிருச்சா? இப்போ லாகின் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லாகின் பண்ணுறோம்ல, ஐ மீன் பேக்கெண்ட் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன், நடக்கலாம். ஓகேங்களா, பேக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நான் லாகின் பண்ணிடுறேன், ஒரு வேலிடான கிரெடென்ஷியல்ஸ் லாகின் பண்ணுறப்போ ஒரு செஷன் நமக்கு ஜென்ரேட் ஆகுது. அந்த செஷன் வச்சுட்டு அடுத்தது தான் இந்த செஷனை வச்சுட்டு ஒரு ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அந்த அத்தன்டிகேஷன் பண்ணுறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓடிபி கரெக்டாக போட்டோம் அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடும், டவுட்டே இல்லை. கரெக்டாக அந்த ஓடிபி கரெக்டாக போட்டோம் அப்படின்னா இந்த பேஜ் நம்ம கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ ஐ மீன் இந்த பேஜ்னால் இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும், ஓடிபி கரெக்டாக போட்டோன்னா கொண்டு வந்துடும். அப்போது ப்ராசஸ் எப்படி வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம யூசர் கிரெடென்ஷியல் போட்ட உடனே ஒரு ஆக்டிவாக செஷன் நமக்கு வந்து கிளைண்ட்ஸ் சர்வீஸ்லேருந்து ஜென்ரேட் பண்ணி கிளைண்ட் சைடில் கொடுத்துருது, விச் இஸ் ஆக்டிவ் அண்ட் வி கேன் ஏபிள் டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சுட்டு நம்மளால் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போக முடியும், அந்த கண்டிஷன். ரெண்டாவது என்னென்னா, ஓடிபி போட்டால் இன்னொரு செஷன் க்ரியேட் ஆகுதான்றது தெரியல. ஓகேங்களா, சப்போஸ் க்ரியேட் ஆனாலும் அது வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணுதானும் தெரியல. ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு அந்த சர்வர் கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு செஷனே வந்து நமக்கு ரொம்ப ஆக்டிவாக செஷனு, அதை வச்சு மற்றது தான் போய்க்கலாம். வேறஸ் அந்த ஓடிபி வேலிடேஷன் பண்ணணுன்றது நீடே கிடையாது இங்கே. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இங்கே அந்த ஃபஸ்ட்டு லாகின் பண்ண பார்த்தீங்களா, அந்த செஷனை வச்சுக்கிட்டே நீங்கள் அக்கௌண்ட்டில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் லாகினை வந்து அது கண்டுக்கவே இல்லை, அது கிரியேட் ஆகிற செஷனை வச்சு தான் பண்ணணுன்ற மாதிரி எந்த ஒரு வேலிடேஷனும் வைக்கல. அதனால் என்ன ஆகுது, ஃபஸ்ட் லாகின் பண்ண செஷனை வச்சுக்கிட்டு ஐ மீன் ஃபஸ்ட் லாகின் பண்ணிட்டாலே என்னால் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போக முடியும். அவங்க வச்சுக்க சும்மா ஒரு பேஜ் வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க வந்து எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த ஓடிபி போடுறோம்ல, ஓடிபி போட்டதுக்கப்புறம் செஷன் கிரியேட் ஆகும். அந்த செஷனை தான் வேலிடாக அவங்க வச்சுக்கிட்டு த்ரூ அவுட் அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதா வச்சு, அது வரைக்கும் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகிறது டெம்பரரி செஷனாக வச்சுக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது டெம்பரரி செஷன் வைக்காமல் அது ஆக்டிவ் செஷன் வச்சுக்கிட்டு அதை டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணிட்டாங்க. இந்த யூசர்னா இதுதான் செஷனு, இந்த செஷன் ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நீ உங்களோட அக்கௌண்ட்டோட ஆக்சஸ்லாம் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் லாஜிக் பிரேக் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா என்ன, உங்களுக்கு என்ன தேவை, அண்டர்ஸ்டாண்ட் ஃபஸ்ட் லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். முக்கியமாக நம்ம எப்பயுமே சொல்கிறேன், யூசர் பேஸ் அத்தன்டிகேஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு செஷனில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா செஷன் தான் வந்து அதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எங்கெங்கே மாறுது எங்கெங்கே மாறல. ஏன்னா இப்போ நீங்கள் ப்ராக்ஸி எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸே பழைய அக்கௌண்ட்டுக்கு எடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரு செஷன் கிளைண்ட்ஸ்லேருந்து ஒரு டெம்பரரி செஷன் கிரியேட் ஆகும். அதுவும் சர்வர் கொடுக்குறப்ப சர்வர் என்ன சொல்லுது, ஓகே நீ வேலிடான லாகின் ஆள் தான், உங்கள் செஷன் கொடுக்குறேன், இதை வச்சு நீ அடுத்த பேஜுக்கு போகணும்னு சொல்லுது. இங்கே லாகின் பண்ணி போகிறப்போ இந்த செஷன் வச்சுட்டு என்ன பண்ணுறோம், இது வந்து ஓடிபி பேஜ் காமிக்குது. கரெக்டாக ஓடிபி வந்து ப்ளீஸ் என்டர் 4 digit கோடுன்னு சொல்லுது. அப்படியே வந்தீங்கன்னா லாகின் 2க்கு அதே செஷன் தான் இருக்க போகுது. கரெக்டாக இங்கே செஷன் மாறுது, அதில் டவுட்டே கிடையாது. இங்கே செஷன் மாறுது, செஷன் மாறுறதை வச்சு ஒரு ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே மாறின செஷனுக்கு தான் இந்த ஆக்சஸ் வரும், அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இதுக்கு மட்டும்தான் வரணுன்றதை வந்து அவங்க டிஃபைன் பண்ணலை. இந்த செஷன் இருந்தாலே போதும் அப்படின்றத வந்து வேலிடேட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து செஷன்ன்றது ஒரு கீ தான், இந்த கீ இருந்தாலே போதுன்ற மாதிரி தான். அதை நான் வேறு யூசர் கனெக்ஷன் கொடுத்துட்டேன், அதை பேஸ் பண்ணி என்னால் அடுத்த மல்டிஃபேக்டர்னு ஒரு ப்ராசஸ் பண்ணவே தேவையில்லை, அது இல்லாமல் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலான்றது மீனிங் தான். ஸோ என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து செஷனை ஃபஸ்ட்டு வந்து யூசர் கனெக்ஷன் அத்தன்டிகேட் பண்ணதுக்கப்புறம் செஷன்லாம் க்ரியேட் பண்ணாமல் வென் ஓடிபி பாஸ் ஆனால் மட்டும்தான் அவங்க டேட்டா பேஸ் வந்து செஷனே வந்து அவங்க இன்சர்ட் பண்ணிக்கணும், இல்லாட்டி ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த லேபோட கான்செப்ட். ஹோப் இந்த லேப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். சம்மரியும் கொடுத்தாச்சு. ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கஷன் ஃபோரமில் போடுங்க, வில் டிஸ்கஸ். ஓகே.